வணக்கம் மாணவர்களை வரவேற்கிறோம். இந்த தலைப்பில் 10 மில்லிமீட்டர் தடிமன் கொண்ட மைல்டு ஸ்டீல் MS பிளேட்டில் ஷீல்டட் மெட்டல் ஆர்க் வெல்டிங் SMAW செயல்முறை பயன்படுத்தி ஹொரிசாண்டல் நிலையில் ஸ்ட்ரெயிட் லைன் பீட்ஸ் மற்றும் மல்டி லேயர் பயிற்சியை பற்றி கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். இந்த பரீட்சையின் முடிவில் உங்களால் விவரக்குறிப்புகளின்படி 150 mm நீளம், 100 mm அகலம் மற்றும் 10 mm தடிமன் கொண்ட MS பிளேட்டை தயாரிக்கவும், ஹாரிசாண்டல் பொசிஷனில் ஜாப் செட் செய்யவும், ஹாரிசாண்டல் பொசிஷனில் யூனிஃபார்ம் ஸ்ட்ரெயிட் லைன் பீட்களை டெபாசிட் செய்யவும், ஜாபில் ஏதேனும் மேற்பரப்பு குறைபாடுகளுக்கு ஆய்வு செய்யவும் முடியும். இப்போது SMAW செயல்முறையை பயன்படுத்தி ஹாரிசாண்டல் பொசிஷனில் 10 mm தடிமன் கொண்ட MS பிளேட்டில் ஸ்ட்ரெயிட் லைன் பீட்ஸ் மற்றும் மல்டிலேயர் பிராக்டிஸ் செய்ய தேவையான உபகரணங்களை பார்ப்போம். ஸ்டீல் ரூலர், ஸ்கிரைபர், பிரிக் பஞ்ச், பால் பீன் ஹேமர், ஃபிளாட் ஃபைல், பெஞ்ச் வைஸ், ட்ரை ஸ்கொயர், thongs, chipping hammer, steel wire brush, electrode cable மற்றும் earth cable, electrode holder, electrode, personal protective equipment, SMAW welding plant machine மற்றும் அதன் setup accessories, C-clamp. இப்போது SMAW செயல்முறையை பயன்படுத்தி ஹாரிசாண்டல் பொசிஷனில் 10 mm தடிமன் கொண்ட MS பிளேட்டில் ஸ்ட்ரெயிட் லைன் பீட்ஸ் மற்றும் மல்டிலேயர் பிராக்டிஸ் செய்ய தேவையான ப்ரீ வெல்டிங் ப்ரிப்பரேஷன்களை பார்ப்போம். இந்த வெல்டிங் ப்ராசஸ்க்கு 10 mm MS பிளேட் பயன்படுத்தவும், ஒரு ரூலர் மற்றும் ஸ்கிரைபரை பயன்படுத்தி கட்டிங் மெஷர்மெண்ட்டை 150 mm நீளம் மற்றும் 100 mm அகலமாக மார்க் செய்யவும். பெஞ்ச் வைஸ் மற்றும் ஹாக்சாவை பயன்படுத்தி அளவுகளின்படி MS பிளேட்டை வெட்டவும். பெஞ்ச் வைஸில் MS பிளேட்டை ஃபிக்ஸ் செய்யவும். மார்க்கிங் படி கட்டிங் செய்யவும். MS பிளேட்டின் எட்ஜ்களை ஃபைல் செய்யவும். MS பிளேட்டின் ஸ்கொயர்னஸை செக் செய்யவும். வயர் பிரஷ் பயன்படுத்தி MS பிளேட்டின் மேற்பரப்பை சுத்தம் செய்யவும். ஒரு ரூலர் மற்றும் ஒரு ஸ்கிரைபரை பயன்படுத்தி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரையவும். லைன் பஞ்சிங் டூல் பயன்படுத்தி பஞ்ச் மார்க்கை உருவாக்கவும்.
இப்போது SMAW செயல்முறையை பயன்படுத்தி ஹாரிசான்டல் பொசிஷனில் 10 mm தடிமன் கொண்ட MS பிளேட்டில் ஸ்ட்ரெயிட் லைன் பீட்ஸ் மற்றும் மல்டிலேயர் பிராக்டிஸின் வெல்டிங் ப்ராசஸை பார்ப்போம். ஒரு ஹாரிசான்டல் பொசிஷனில் ஒரு வெல்ட் பொசிஷனரில் பஞ்ச்டு ஜாபை ஃபிக்ஸ் செய்யவும். ஸ்ட்ரெயிட் லைன் பீடிங் செய்வதற்கு 3.15 mm கொண்ட எலக்ட்ரோடை தேர்ந்தெடுக்கவும். SMAW மெஷினில் கரண்டை 110 amps ஆக அமைக்கவும். பிளேட்டின் இடதுபுறத்தில் தொடங்கி பேஸ் மெட்டல் மேற்பரப்பில் 70 முதல் 80 டிகிரி கோணத்தில் எலக்ட்ரோடை மேல் நோக்கி ஹோல்ட் செய்யவும். வெல்ட் செய்ய 70 முதல் 80 டிகிரி டிராவல் ஆங்கிளை பயன்படுத்தவும். ஹாரிசான்டல் பொசிஷனில் வெல்ட் செய்யப்பட்ட ஒரு பிளேட்டில் ஒரு பீடை உருவாக்குவது அதை ஃபிளாட் பொசிஷனில் செய்வது போன்றது. ஃபாஸ்டர் கூலிங்கை பெற கரண்டை குறைக்கவும். இது பிளேட்டின் பாட்டம் சைடில் வெல்ட் பட்டில் ஓவர் ஹேங்கிங் ஆவதை தவிர்க்க உதவுகிறது. ஃபாஸ்டர் டிராவல் ஸ்பீடை பயன்படுத்தி வெல்ட் பட்டில் சைஸ் எலக்ட்ரோடின் கோட்டிங் டயாமீட்டரை விட பெரிதாக இல்லாத வகையில் பராமரிக்கவும். மோல்டன் மெட்டல் சாக் ஆவதை தவிர்க்க ஷார்ட் ஆர்க் மெத்தடை பயன்படுத்தி வெல்ட் செய்யவும். லைட் விப்பிங் மோஷனில் எலக்ட்ரோடை வலதுபுறமாக நகர்த்தவும். இது படிலை சிறிது குளிர்விக்கவும் ஃபாஸ்டர் சோல்டிஃபை மற்றும் பீடுகள் சாக் ஆகாமல் இருக்கவும் உதவுகிறது. சிப்பிங் ஹேமர் கொண்டு கசடுகளை அகற்றவும் மற்றும் ஒரு வயர் பிரஷ் மூலம் பீட் சுத்தம் செய்யவும். ஏதேனும் மேற்பரப்பு குறைபாடுகளுக்கு வெல்ட்மெண்ட்டை ஆய்வு செய்யவும். இப்போது SMAW செயல்முறைகளை பயன்படுத்தி ஹாரிசான்டல் பொசிஷனில் 10 mm தடிமன் கொண்ட MS பிளேட்டில் ஸ்ட்ரெயிட் லைன் பீட்ஸ் மற்றும் மல்டிலேயர் பிராக்டிஸ் செய்வதற்கான முக்கிய குறிப்புகளை பார்ப்போம். பாதுகாப்பு ஆடைகளை அணியுங்கள். சரியான கரண்ட் மற்றும் எலக்ட்ரோட்ஸ் பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்யுங்கள். மேற்பரப்பு குறைபாடுகளுக்கு வெல்ட் பீடை ஆய்வு செய்யவும். இப்போது குறைகளை பார்ப்போம். அண்டர்கட். கிராக்ஸ். Improper bead profile. Excessive reinforcement. Crater. Spatters. இந்த தலைப்பில் நீங்கள் 150 mm நீளம், 100 mm அகலம் மற்றும் 10 mm தடிமன் ஆகியவற்றின்படி MS பிளேட்டை தயார் செய்யவும். ஜாபை ஹொரிசான்டல் நிலையில் அமைக்கவும். யூனிஃபார்ம் ஸ்ட்ரெயிட் லைன் பீட்ஸ்களை ஹொரிசான்டல் நிலையில் டெபாசிட் செய்யவும். ஏதேனும் சர்ஃபேஸ் டிஃபெக்ட்ஸ் உள்ளதா என ஜாபை இன்ஸ்பெக்ட் செய்யவும் கற்றுக்கொண்டீர்கள். நன்றி மாணவர்களை, அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.